ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் ஹேமமாலினி. வெல்கம் டு மாலினிஸ் தாபா. இன்றைக்கி நம்ம சேனலில் கத்திரிக்காய் வச்சு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை காலையில் டிஃபனுக்கு இட்லி, தோசை, சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி, அதே நேரத்தில் மதியம் நல்லா சுட சுட சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு, லன்ச் பாக்ஸுக்கு கூட நல்லா தயிர் சாதம், ரசம் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 4-5 நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவுக்கு போகிறதுக்கு முதல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க டிலே பண்ணாமல் வீடியோவுக்கு போகலாம். இந்த கத்திரிக்காய் தொக்கு செய்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடானோன்னு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயும் நல்லா சூடானோன்னு மீடியம் சைஸ் வெங்காயம் 2 எடுத்து நல்லா நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். அதோட 250 கிராம், அதாவது 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு காம்பெல்லாம் நீக்கி நீட்டாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் அதே நேரத்தில் வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை இப்போயே சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 4-5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கத்திரிக்காய் நல்ல தோலெல்லாம் நல்லா வதங்கி வரணும். அதே நேரத்தில் குலையாமல் பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு பதமாக நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கின பிறகு இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி அதிகமாக குலையாமல் பார்த்துக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். அதிகமாக குலையாமல் இருக்கணும். தக்காளி வெந்து இருக்கணும். அதே நேரத்தில் குலையாமல் பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு பதமாக வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கூல் ஆனோன்னு நல்லா கொரப்பாக அரைச்சி ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு பக்கத்தில் கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயும் நல்லா சூடானோன்னு 1 டீஸ்பூன் கடுகு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் உளுந்து, 2 காஞ்ச மிளகாவை போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இது நல்லா பொன் நிறமானோன்னு 2 பச்சை மிளகாவை நல்லா உடச்சி போட்டு வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சமாக கருவேப்பிலை, இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த 2 பொருட்களும் நல்லா வதங்கின பிறகு நம்ம கொரப்பாக அரைச்சி வச்சுருக்க கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். இந்த கத்திரிக்காய் தொக்குக்கு இன்னும் சுவை கொடுக்கறதுக்கு 5 பல் பூண்டு எடுத்து தோலோடு நல்லா இடிச்சிட்டு நல்லா சேர்த்த பிறகு அது நல்லா பொன் நிறமானோன்னு கத்திரிக்காவை சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கத்திரிக்காவை சேர்த்த பிறகு ஒரே 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டு மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் நார்மல் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/8 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரே 1 நிமிஷம் நல்லா மசாலா பொருட்களோடு சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 கப் புளித்தண்ணி சேர்த்துருக்கேன். சின்ன எலுமிச்சம்பழ புளியை எடுத்து 1/2 மணி நேரத்துக்கு முதலே 1/2 கப் அளவுக்கு தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அந்த புளித்தண்ணியை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு நம்ம புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். சக்கையெல்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. புளி தண்ணியும் சேர்த்த பிறகு ஒரே 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. இதில் எனக்கு கொஞ்சமாக உப்பு பத்தாமல் இருக்குது, அதனால் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. காரம் வேணும்னாலும் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் காரத்தூக்கலாக இருந்தால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது அப்படியே மூடியை போட்டு கரெக்டாக 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். பாருங்கள், அருமையாக வெந்திருக்கு. இதை நீங்கள் இட்லி, தோசையோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். அதே நேரத்தில் சப்பாத்தி கூட ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு லன்ச் பாக்ஸுக்கு தயிர் சாதம், ரசம் சாதத்துக்கு வச்சு கொடுக்குறது போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நாளே நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா காலை நேரத்தில் டென்ஷனே இல்லாமல் குழந்தைங்களுக்கு லன்ச் பாக்ஸ் கட்டி கொடுத்துலாம். ரொம்ப அருமையான ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இந்த ரெசிபி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரெசிபிஸ் வேணும்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு தடவை இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதிகமாக செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டான ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.